என்னோட பர்த்டேக்காக வீட்டில் எல்லாரும் வேகமாக பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. என்னோட சிஸ்டர் வந்து ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறா. பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எல்லாமே ஊற வச்சாச்சு. அம்மா வந்து குழம்பு வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக ஹைதராபாத்தி பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை அந்த பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூணாக டிவைட் பண்ணணும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகினுக்கு. இது ஃபுல்லாமே நம்ம 65 தான் போட போகிறோம். நிறைய சிக்கன் 65 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எனக்காக 65 நிறைய பண்ண போகிறாங்க. என்னோட ஃபேவரட். தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி. வாவ், குழம்பு சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்குது வாசனை. ஹைதராபாத்தி பிரியாணிக்கு ஆனியன் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் போட்டுட்டு லேயர் பண்ணணும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கோ. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வட்டல் அவங்க மேலக்கால இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் அம்மா செஞ்ச ஒரு தூள் கரம் மசாலாவை போட்டாச்சு. செஞ்ச கரம் மசாலா அது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு 4 ஜீரகம், சோம்பு. க்யூட்டாக இருக்குது. இப்போ இதில் சிக்கனாக போட்டு மேரினேட் பண்ணிக்கோரியாடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு. அப்புறம் கேர்டு. இதுக்கு வந்து கேர்டு நிறைய தேவைப்படும். ஓகே, இதுக்கு டொமேட்டோ போட மாட்டாங்கல்ல? ஆமாம். ஆனியன் புளிப்புலாம் வந்து இந்த கேர்டு, லெமன் கேர்ட் கூடவே வந்து கொஞ்சமாக இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல ஆனியன், ஃப்ரைட் ஆனியன் பிரியாணிக்காக, அதை வந்து நிறைய போட்டுக்கலாம். இது லேயராக பண்ணுவாங்கள்ல, அந்த லாஸ்ட்டாக கொஞ்சமாக போடுறதுக்கு இது கொஞ்சம் வச்சுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். சூப்பர் தான். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி. ஹைதராபாத்தி பிரியாணினாலே ஃப்ளேவர் தான். பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பர். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தான் நம்ம செய்ய போகிறோம். திட்டமாக போட்டுக்கலாம். பார்த்து போட்டுடாம. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ்க்கு உப்பு போட்டுட்டோம் 1 ஸ்பூனு. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோன்றதுனால 1/2 லெமன் போடும். அப்படி தான் போடணும் இல்லையே, வலிக்கு வச்சுடி. முக்கியமாக அது ஃப்ளேவர் என்ன, பட்டை, லவங்கம், ஏலக்காவெல்லாம் நசுக்கி போட்டிருக்கேன். இந்த கேப்பில் எங்கள் அம்மா குழம்பு டேஸ்ட்டு பார்த்தாங்க, பசியில் செஞ்சாங்க, எங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ வாண்டி காரத்தூள் போடலாம். இதுக்கு சூப்பர். இதுக்கு தேவையான காரத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு, பச்சை மிளகா காரத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். செமையாக இருக்குடா அம்மா. பிரியாணி ரைஸ் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே பேனோட அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். வாவ். இதில் நான் எண்ணெயும் ஊற்றணும். நான் ஆல்ரெடி இதில் தான் வந்து வெங்காயம் பொரிச்சேன். அந்த எண்ணெயிலே பண்ணிட்டேன். எண்ணெய் சொல்லலைன்னு நினச்சிக்க போகிறீங்க. இதுலேயே நேச்சுரல் ஃபேட்டுமே இருக்குது. அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் செமையாக இருக்குது அடுப்பில் வச்சதுமே. இப்போ இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி வெந்து வரணும்ல. சிக்கன் 65 பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் டீப் ஃப்ரைலாம் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி ஃபைனலாக காமிக்கிறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிக்கு. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து வடித்து ரைஸ் போட்டுக்கலாம். போட்டுடாமல் போட்டுட்டு அது மேலே இந்த கிரேவி கொஞ்சம் வச்சு லேயர் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணனால ரொம்பலாம் லேயர்ஸ் வராது. நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். வாவ், இதில் அப்படியே சாப்பாடு பேசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. இந்த பாஸ்மதி நல்லா இருக்குடி. வந்து மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கலாம். கிறிஸ்பியாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது புதினா கொத்தமல்லி. இப்போ கொஞ்சம் சாந்து எடுத்து வச்சதை எல்லா இடத்துலையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. இப்போ நம்ம இப்போ தம் போட போகிறோம்ல. கொஞ்சமாக சாஃப்ரான் கலர் வாட்டர் ஊற்றிக்கலாம். என்ன ஊற்றிக்கலாம், என்னன்னாலும் பரவாயில்ல. இப்படிதான் நான் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். நெய் வேணும்னா கூட போட்டுக்கலாம், பட் நாங்கள் போடல. இதை அப்படியே தம் வச்சுக்கலாம் பண்ணி. சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பண்ணி பாரு. லைட்டாக கிண்டிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். லைட்டாக பதமாக கிண்டிட்டு தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். அப்புறம் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது பார்ப்போமா. சமையல்லாம் ரெடியா? ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம்? 65 நம்ம வீட்டில் சூப்பராக இருக்குது. அடுத்தது
குழம்பு சிக்கன் Wow. குழம்பு. பசி எடுத்ததுனால கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம் சிக்கன் குழம்பு மட்டும். 65 இப்போ தான் பொரிச்சோம். அடுத்தது இது வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் என்னோட பாப்பா சிஸ்டர் வந்து பிரியாணி. சூப்பராகவே பண்ணியிருந்தா. டேஸ்ட் செம்மையா இருக்கு. சிக்கன் பிரியாணி. ஒயிட் ரைஸும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. ஓகே ஓகே உங்களுக்கு பர்த்டே இல்லைடா, அதான் Okay, இன்னைக்கு மா. வாங்கி எல்லாம் செஞ்சது. போட்டு கொடுங்க சாப்பிடலாம். அக்காக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு பண்ணது. இந்த டேவே எனக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. இன்னும் சூப்பரா இன்னும் டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் பண்ணி யார் சாப்பிடுறது இல்லடா. இதே நம்மளால சாப்பிட முடியாது. ஒரே செஞ்சா சாப்பிட முடியாதனால ஒரு நாளைக்கு ஒண்ணு பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒண்ணு செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம். ஏன்னா ஒரே எனக்கு செஞ்சா பிடிச்சதாவே இருக்கு எல்லாமே. சிக்கன் 65 தான் என்னோட ஃபேவரட்டே. சூப்பர் லெக் பீஸ் சைடு தானே இது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு எல்லாமே லெக் பீஸ் சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா பொண்ணுடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு.